வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். இன்னைக்கு நீங்க நினைச்சது போல ஒண்ணு நடந்திருக்குமானால் அது நீங்க ஏற்படுத்தின ஸ்தானம். அது இன்னைக்கு நடக்க கத்தர் அலோ பண்ணலனா புரிஞ்சுக்கோ, அவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அர்த்தம். இந்த ஸ்தானம் நீ நினைச்சதிலும் மேலானதை தவிர அது குறைவானது அல்ல. ஹalleluya. சிலருக்கு இன்னைக்கு சில ஸ்தானத்துல இருந்து கத்தர் அப்படி கூட்ட கலச்சது போல கலச்சிருக்கிறாரா சில சிச்சுவேஷன்ல. ஆமென். அப்படியானால் அறிந்து கொள், அவர் தீமைக்கு எதையும் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. நீ நினைச்ச ஸ்தானத்தில் அல்ல உன்னை உட்கார வைக்க விரும்புறது, அவர் நினைச்ச ஸ்தானத்துல. எனவேதான் சிலர் உன்னை விலக்கு விரோதமா எழும்பினது, எனவேதான் சிலர் உன்னை கைவிட்டது, எனவேதான் சில சூழ்நிலை உனக்கு தாறுமாறாயானது. அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஏறுகிறதை ஏற்றுக்கொண்ட அன்பு உள்ளமே, அவர் உன்னை பள்ளத்தாக்களை இறக்கினதையும் ஏற்றுக்கொள். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுங்க. ஆண்டவரே